Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala Rasulillahi amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் 11ஆம் ஆண்டு அரபிலக்கிய நயம் புத்தகத்தில் இருக்கின்ற கவிதைகளை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது கவிதைதான் ஹிர்ரி ஹிர்ரி என்ற இந்த கவிதை. இந்த கவிதை மிக இலகுவான ஒரு கவிதை. ரைட், உங்களுக்கு பெரும்பாலான சொற்கள் தெரிந்திருக்கலாம். இன்னும் சில சொற்களை நீங்கள் இன்றைக்கு தான் புதுசாக படிக்க போறீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஹிர்ருன் என்ற கருத்து என்ன? ஹிர்ருன் சொல்லுங்க பார்க்க. ஹிர்ருன் என்ற கருத்து என்ன? அரீஃபா மகள் சொல்லுங்க, ஹிர்ருன் என்ற கருத்து என்ன? ஹிர்ருன் பூனை. பூனை. ஓகே, வெரி குட். ஹிர்ருன் என்ற கருத்து பூனை. அப்ப ஹிர்ரி என்று வரக்கொள்ள அது எனது பூனை என்ற கருத்துல வரும். ஹிர்ரி ஹிர்ரி என்ற கருத்து எனது பூனை எனது பூனை, அப்படித்தானே? சரி, அப்படில பாருங்க. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி. ஹசன் என்றா அழகானது. ஹசன் என்ற கருத்து அழகானது. ஷஅர் என்ற கருத்து முடி. என்ன? ஷிஅருன் என்ற கருத்து கவிதை. ஃபத்ஹா வந்து ஷஅருன் என்று வந்தா கருத்து என்ன? முடி அல்லது ரோமம். ஓகே, அப்ப ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி. இப்ப எனது பூனை எனது பூனை என்று வந்து இருக்குது ஆரம்பத்துல, அது விளங்கி இருக்கும். ஹசனு ஷஅரி, ஹசனு ஷஅர் என்றா அழகான முடியை கொண்டது, அழகிய ரோமத்தை கொண்டது. ஹசனு ஷஅரி, அழகிய ரோமத்தை கொண்டது. வலஹு வஜுஹுன். வலஹு இந்த வாவ் மேலும் என்ற கருத்துல வரும். லஹு என்றா அதற்கு. வலஹு மேலும் அதற்கு என்ற கருத்துல வரும். வலஹு வஜுஹுன். வஜுஹுன் என்றா ஒரு முகம். வஜுஹுன் என்ற கருத்து என்ன? ஒரு முகம். அப்ப வலஹு வஜுஹுன், அதற்கு ஒரு முகம் உள்ளது. எப்படி? மிஸ்லன் நமிரி. மிஸ்ல என்ற கருத்து போல. அந்நமிர் என்றா புலி. அப்ப மிஸ்லன் நமிரி என்ற கருத்து என்ன? புலியை போன்றது. அப்ப வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி, புலியை போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. புலியை போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி. அடுத்த பாருங்க, வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி. ஐன் என்றா கண். ஐன் என்ற கருத்து கண். மிஸ்ல என்றா போல என்று பார்த்தோம். அந்நஸ்ரி என்ற கருத்து கழுகு. அந்நஸ்ர் கழுகு. அப்ப மிஸ்லன் நஸ்ரி என்ற கருத்து என்ன? கழுகு போன்ற. ரைட், அப்ப வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்ற ஒரு கண் அதற்கு உண்டு. கழுகு போன்ற ஒரு கண் அதற்கு உண்டு. சரியா? யம்ஷி ஹவுலி ஹானி வஹ்ரி. சரியா? மஷாண்டா என்ன கருத்து? மஷாண்டா சொல்லுங்க பாக்க. மஷா அப்படின்னா என்ன கருத்து? மஷா இல்ல. மஷாண்டா நடந்தான். நடந்தான். வெரி குட், நடந்தான். சரியா? மஷானா நடந்தான். அப்ப மஷா எம்சி என்றா நடக்கின்றான். மஷா என்பது ஃபிஅலுன் மாதி, ஏன்னா இறந்த காலம். எம்சி ஃபிஅலுன் முதாரி, நிகழ்காலத்துல வந்திருக்குது. ஹவுல என்ற கருத்து என்ன? ஹவுல ஹவுல ஹவுலல் கஅபா அப்படி என்றா ஹவுலல் கஅபதி என்றா தெரியுமா யாருக்காவது? காபாவை சுற்றி. வெரி குட், காபாவை சூழ. அப்ப ஹவுலி என்றா என்னை சுற்றி, என்னை சூழ என்ன கருத்துல வரும். அப்ப எம்சி ஹவுலி, என்னை சூழ அது நடந்து செல்லும், என்னை சுற்றி அது நடந்து செல்லும். எப்படி? ஹானி லஹ்ரி. ஹானி என்றா வளைந்த. சரியா? ஹானி லஹர். லஹர் என்ற கருத்து முதுகு. லஹர் என்ற கருத்து என்ன? முதுகு. அப்ப ஹானி லஹர் என்ற கருத்து என்ன? வளைந்த முதுகுடன். வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். எம்சி ஹவுலி ஹானி லஹ்ரி. விளங்கினா? அந்த பூனையானது என்னை சுற்றி வளைந்த முதுகுடன் நடந்து செல்லும் என்ற கருத்துல வந்திருக்குது. அப்ப நாங்க 4 வரிகளை பார்த்தோம். விளங்கினா? ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி, எனது பூனை அழகான
ரோமத்தை கொண்டது அல்லது அழகான முடியை கொண்டது. ஷஅரண்டா முடி. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி, புலி போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்ற ஒரு கண் அதற்கு உண்டு. சரியா? எம்சி ஹவுலி ஹானில் வஹரி, வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். ரைட். அடுத்த 4 வரிகளையும் பாருங்க. ஓகே. ஃபௌதாஇபுஹு, ஃபௌதாஇபுஹு. சரியா? அரபு மொழியில தாஅப, தாஅபன்னா கருத்து கொஞ்சி விளையாடினான். தாஅப அந்த கருத்து என்ன? கொஞ்சி விளையாடினான். சரியா? தாஅப கொஞ்சி விளையாடினான். அப்ப தாஅப யுதாஇபு உதாஇபு. ரைட். ஃபௌதாஇபுஹு, உதாஇபுஹு, நான் அதனுடன் கொஞ்சி விளையாடுவேன். உதாஇபுஹு. சரியா? நான் அதனுடன் கொஞ்சி விளையாடுவேன். ஃபௌகல் ஹிஜ்ரி, எங்க வச்சு? ஃபௌக, ஃபௌக என்ன கருத்து என்ன? ஃபௌக மேலே. மேலே. ஹிஜ்ர் என்ன தெரியுமா யாருக்காவது? அல் ஹிஜ்ர் அடி. மடி. வெரி குட். அப்ப ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, மடிக்கு மேலே நான் அதனை நான் மடிக்கு மேலே அதனுடன் கொஞ்சி விளையாடுவேன். அப்ப நான் அதோட கொஞ்சி விளையாடுற. ஃபௌகல் ஹிஜ்ர், மடிக்கு மேலே வச்சுக்கொண்டு நான் அதனோட கொஞ்சி விளையாடுவேன். ரைட். அதே போல பாருங்க, மடிக்கு மேல மட்டுமல்ல, வஅலா கத்ஃபி, வஅலா மேலும், மீது. என்ன? வாண்டா மேலும், அலாண்டா மீது. சரியா? கத்ஃபி, கத்ஃபுன்னு கருத்து ஷோல்டர். ஷோல்டர் என்ன தெரியுமா உங்களுக்கு? கத்ஃபுன்னு ஷோல்டர் என்ன தெரியுமா? தோல், தோட்புயம். சரியா? அப்ப வஅலா கத்ஃபி என்ற கருத்து என்னுடைய தோளின் மீதும், அதாவது தோல் புயத்தின் மீதும், அதாவது ஷோல்டர் மீதுன்னு சொல்றேன். சரியா? ஷோல்டர் மீதும், என்னுடைய ஷோல்டர் மீதும். வாலா சதுரி, மேலும் என்னுடைய நெஞ்சின் மீதும் நான் அதனை வைத்துக் கொண்டு அதனோட கொஞ்சம் விளையாடுவேன். சதுரண்டா கருத்து நெஞ்சு. அப்ப சதுரி என்ற கருத்து என்னுடைய நெஞ்சு. அப்ப வாலா கத்ஃபி வாலா சதுரி என்ற கருத்து என்ன? என்னுடைய தோட்புயத்தின் மீதும் மேலும் என்னுடைய நெஞ்சின் மீதும் நான் அதனோடு கொஞ்சம் விளையாடுவேன். அப்ப பாருங்க, ஃபௌதாஇபுஹு, நான் அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். ஃபௌகல் ஹிஜ்ரி, மடிக்கு மேலால் வைத்தும். வஅலா கத்ஃபி, என்னுடைய தோட்புயத்தின் மீது வைத்தும். வஅலா சதுரி, என்னுடைய நெஞ்சின் மீது வைத்தும் நான் அதனோடு கொஞ்சம் விளையாடுவேன் என்று வரும். விளங்கினா அவளுக்கு? விளங்கினா பிள்ளைகள்? ஓ. ஓகே, சரி. அடுத்த பாருங்க, ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி. ரைட். லாகா அண்ணா சந்தித்தது. லக்கிய, லக்கியன்னா சந்தித்தான் தானே, அதே கருத்துல தான் லாகா என்று சொல்ல வரும். அப்ப இதா லாகான்னா சந்தித்தால். எதை சந்தித்தால்? ஃபஅரன், ஒரு எலியை. ஃபஅரன், ஒரு எலியை சந்தித்தால். இதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, யஜ்ரி என்ன கருத்து? ஜராண்டா என்ன கருத்து? ஜரா, ஓடினான். ஓடினான் அல்லது ஓடியது. சரியா? அப்ப ஜராட ஃபிஅலுன் முதாரி தான் யஜ்ரி. அப்ப அவளுக்கு தெரியும் அந்த நக்கிராவான ஒரு சொல்லு பின்னுக்கால. இப்ப ஃபஅரன்டா தன்மீன் வந்திக்கிறது, ஃபத்ஹத்தைன் வந்திக்குது. அப்ப நக்கிராவான ஒரு சொல்லுக்கு பின்னுக்கால வரக்கூடிய சொல் இந்த நக்கிராவான சொல்லுக்குரிய சிபத்தாக இருக்கும். இப்ப ஃபஅரன் என்பது இந்த இடத்துல நக்கிராவான சொல்லாக இருக்குது. ஃபஅரன் ஏன்னா ஃபத்ஹத்தைன் வந்திருக்குது. அப்ப பின்னுக்கால யஜ்ரி என்று ஒரு ஃபிஅல் வந்திருக்குது இல்லையா? அப்ப நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்டா, அல் ஜும்லத்து பஅதன் நக்கிரத்தி சிஃபத்துன், நக்கிராவான ஒரு சொல்லுக்கு பின்னால வரக்கூடிய சொற்கள் அல்லது வாக்கியம் அந்த நக்கிராவான சொல்லுக்குரிய சிஃபத்தாக, பண்பு சொல்லாக வரும். இப்போ இந்த இடத்துல ஃபஅரன் யஜ்ரி என்றதை நாங்கள் எப்படி மொழிபெயர்ப்போம் என்றால், ஓடுகின்ற எலி என்று மொழிபெயர்ப்போம். ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற எலி. அப்ப ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற எலியை, ஓடுகின்ற எலியை அது சந்தித்தால். யஅது ஹாலன் கல்ஃபல் ஃபஅரி. ரைட். யஅது ஹாலன், ஹாலன் என்ற கருத்து என்ன? ஹாலன்
உடனே உடனே உடனடியாக. ஹல்ஃபல் ஃபஅரி என்றா ஹல்ஃபல் ஃபஅரி ஹல்ஃப என்றா என்ன கருத்து? ஹல்ஃப பின்னால் ஆ பின்னால் பின்னால் பின்னால். ஹல்ஃப என்றா பின்னால், ஃபஅர் என்றா எலி. அப்ப ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி என்ன கருத்து? உடனடியாக, எலிக்கு பின்னால். அதா என்றா கருத்து என்ன? அதா அதா தெரியுமா யாருக்காவது? அதாண்டா கருத்து என்னன்னு தெரியுமா? விரைந்தான் அதாண்டா கருத்து பல கருத்துகள் இருக்குது, சரியா? ஓடியது, அல்லது தூரத்து கிளை வைத்து நடந்து சென்றது, அல்லது தொடர்ச்சியாக பாய்ந்து செல்றது, அப்படி பல கருத்துகள் இருக்குது. விளங்கினா? ரைட். அது பாய்ந்த அந்த வேற என்ன கருத்து இருக்குது? உதாரணமாக இன்னும் பல கருத்துகள் இருக்குது. அதாவது தஜாவச, தாக்கியது, இப்படி பல கருத்துகள் இருக்குது. நாங்க இந்த இடத்துல ஹல்ஃபல் ஃபஅரி என்ன சொல் வந்திருப்பதன் காரணமாக எலிக்கு பின்னால் அது விரைந்து செல்லும், ஓடி செல்லும், பாய்ந்து செல்லும், வேகமாக செல்லும் என்ற கருத்துக்களை எடுக்கலாம். யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி, சரியா? உடனடியாக அந்த பூனை எலிக்கு பின்னால் ஓடி செல்லும், விரைந்து செல்லும், பாய்ந்து செல்லும் என்ற பல கருத்துக்கள்ல இந்த யஅது என்ற சொல்லு கருத்தெடுக்கலாம். யஅது என்ற சொல்லானது அதா அதா என்ற சொல்லிதான் வருது. அதா யஅது, சரியா? அதா யஅது, அதாண்டா கருத்து. அப்ப வேகமாக சென்றான், ஓடி சென்றான், பாய்ந்து சென்றான் போன்ற கருத்துக்கள் எங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்க்கலாம். அப்ப நீங்க பாருங்க, ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற ஒரு எலியை பூனை சந்தித்தால், யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால் உடனடியாக அது ஓடி செல்லும், பாய்ந்து செல்லும் என்ற கருத்துல பயன்படுத்தலாம். சரி, இப்ப நாங்க இந்த கவிதையை பார்த்தோம். நீங்க திருப்ப பாருங்க இன்னொரு முறை. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி, எனது பூனை அழகிய ரோமத்தை கொண்டது, அல்லது அழகிய முடியை கொண்டது என்றாலும் ஓகே. வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி, புலி போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்ற ஒரு கண் அதற்கு உண்டு. யம்ஷி ஹவுலி ஹானில் லஹரி, வளைந்த முதுகுடன். ஹானி என்ற கருத்து வளைந்த, சரியா? வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்ஃபி வஅலா சத்ரி, ரைட்? என்னுடைய மடி மீதும் அல்லது மடிமேலையும், என்னுடைய தோற்புயத்தின் மீதும், என்னுடைய நெஞ்சின் மீதும் நான் அதனை வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற ஒரு எலியை அது சந்தித்தால், யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால் உடனடியாக அது விரைந்து செல்லும் அல்லது ஓடி செல்லும் என்று மொழிபெயர்க்கலாம். விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? ஓ, இப்ப எல்லாருக்கும் விளங்கினா இல்லையா? ஒருத்தருமே வாய திறந்து சொல்றீல்ல விளங்கினா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. விளங்கி உஸ்தாத். சரி, அப்ப யாரு மகள்? சம்ரா. சம்ரா, நீங்க இதை மொழிபெயர்த்து காட்டுங்க அவசரமா. சம்ரா, மரியம் ஃபாஹிம், மொழிபெயர்த்து காட்டுங்க. மரியம். ஹப்சா, ரைட்டா, மொழிபெயர்ங்க. சொல்லுங்க. எனது பூனை ஹசனுன் ஷஅரி
அழகிய ரோமம். வலஹு வஜுஹு அதனுடைய முகம் மிஸ்ல நமீர் புலியை போன்றது. வலஹு ஐனுன் அதனுடைய கண் மிஸ்ல நஸ்ரி ஓகே கழுகை போன்றது. சரி மஹால் இப்ப எம்சி மஹால் மரியம் இதுல வந்து இப்ப சரி ஓகே பிரச்சனை இல்லை கருத்து வந்து இருக்குது இப்ப நீங்க வந்து இப்ப மொழிபெயர்க்கிற மாதிரி பார்த்தா இப்படி இருந்தா ஓகே வஜுஹு வந்து இருந்தா தான் அதனுடைய முகம் அப்படித்தானே ரைட் அல்லது ஐனுஹு வந்து வந்தா தான் அதனுடைய கண் ஐனுஹு வந்து வந்தா தான் அதனுடைய கண் வஜுஹு வலஹு வஜுஹுன்னு நண்டா கருத்து நீங்க சொன்ன கருத்து பிழை இல்லை அதாவது கருத்து ஓகே ஆனா மொழிபெயர்ப்பை வந்து சரியாக செஞ்சு பழகினாத்தான் நல்ல இப்ப வலஹு வஜுஹுன் அந்த கருத்து அதற்கு வஜுஹுன் ஒரு முகம் உண்டு வலஹு வஜுஹுன் அதற்கு ஒரு முகம் உண்டு வலஹு ஐனுன் அதற்கு ஒரு கண் உண்டு அப்படி மொழிபெயர்த்தா நல்ல சரியா கருத்து ரீதியா பிழை இல்லை அதனுடைய முகம் புள்ளியை போன்றது அதனுடைய கண் கழுகை போன்றது என்று கருத்து ரீதியாக பார்க்கல பிரச்சனை இல்லை ஆனா மொழிபெயர்ப்பு என்று வரக்கொள்ள எக்ஸாமுக்கு மொழிபெயர்ப்பு இல்லை ஆனாலும் நீங்க மொழிபெயர்ப்பையும் சரியாக படிச்சு கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் நான் சொல்லித்தாரேன் வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமரி அதற்கு ஒரு முகம் சரியா கழுகு போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு அதற்கு கழுகு போன்ற ஒரு முகம் உண்டு அதற்கு கழுகு போன்ற ஒரு கண் உண்டு புலி போன்ற ஒரு முகம் உண்டு அப்படி சொன்னா நல்ல சரியா மகன் சரி ஓகே தொடர்ந்து சொல்லுங்க எம்ஷி ஹவுலி அது என்னை சுற்றி நடக்கிறது. ஹானி லஹ்ரி வளைந்த முதுகுடன். கொஞ்சி விளையாடுகிறது. விளையாடுகிறதா இல்லாட்டி எப்படி வருவீங்களா ஃபௌதாஇபுஹு ஆகவே என்னுடன் கொஞ்சி விளையாடுகிறது. என்னுடன் கொஞ்சி விளையாடுகிறதா இல்லாட்டி நான் அதனோட கொஞ்சி விளையாடுகிறேனா நான் அதனுடன் கொஞ்சி விளையாடுகின்றேன். ஓகே அப்ப தாஅப என்ற சொல் தாஅப என்ற நிகழ்கால வினை சொல் என்ன யுதாஇபு சரியா கொஞ்சி விளையாடுகிறான் அப்படின்னா வந்து உதாஇபுன்னு தான் வந்திருக்கு சரியா உதாஇபுன்னா நான் அப்படித்தானே அஸ்ஹபு நான் செல்கிறேன் அனாமு நான் தூங்குகிறேன் ஆகுலு நான் சாப்பிடுகிறேன் ரைட் அப்ப இந்த அலிஃப் வந்து தன்மையை காட்டுகின்றது ஏன்னா அப்படித்தானே முத்தக்கல்லு அப்ப உதாஇபு வந்தா நான் கொஞ்சம் விளையாடுகிறேன் உதாஇபுஹு நான் அதனுடன் கொஞ்சம் விளையாடுகிறேன் ஃபௌகல் ஹிஜ்ரி எனது மடி மீது மடிமேலால் எனது தோல் மீது வாலா சதுரி மேலும் எனது நெஞ்சின் மீதும் வைசா லக்கா மேலும் அது சந்தித்தால் ஃபரன் யஜ்ரி எலி ஓடுவதை சந்தித்தால் யதுஹாலன் இல்ல இதுல வந்து எலி ஓடுவதே ஓகே அதுவும் கருத்து சரியா இப்ப நான் சொல்லி தந்ததானே அதாவது ஒரு சட்டம் ஒன்று இருக்குது இந்த அரபுல அல் ஜும்லத்து சரியா மகன் அல் ஜும்லத்து பஅதன் நக்கீரத்தி சிஃபத்துன் இருக்குது சரியா அல் ஜும்லத்து பஅதன் நக்கீரத்தி சிஃபத்துன் நான் உங்களுக்கு இஸ்லாஹியாலே சொல்லி தந்தேன் அல் ஜும்லானா கருத்து என்ன அல் ஜும்லாண்டா வாக்கியம் வசனம் சென்டென்ஸ் ஓகே அல் ஜும்லானா கருத்து வாக்கியம் வசனம் ரைட் அன் நக்கீராண்டா மஅரிஃபா நக்கீரா நீங்க படிச்சுக்கிறதானே மஅரிஃபா என்பது அலிஃப்லாம் வந்தால் மஅரிஃபா அலிஃப்லாம் வராம தன்வீன் வந்தால் ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் போன்ற தன்வீன்கள் வந்தால் அது நக்கிரா இப்ப கலமுன் அண்டா ஒரு பேணி அது நக்கிராவான சொல் அல் கலமு அண்டா கருத்து மஅரிஃபா ரைட் பேணி அப்ப நக்கிரா என்பது தன்வீன்ல வரக்கூடியது சரியா ஃபத்ஹத்தை கஸ்ரத்தை லம்மத்தை அப்ப பஅதன் நக்கிரா என்பது நக்கிராவான சொல்லுக்கு பின்னால வரக்கூடிய ஜும்லா அல் ஜும்லத்து பஅதன் நக்கிரா நக்கிராவான சொல்லுக்கு பின்னுக்கால வரக்கூடிய ஜும்லா சிஃபத்துன் சிஃபத்துன்னா கருத்து என்ன பண்பு சொல்லாகும் பண்பாகும்
ரைட். இப்ப ஃபஅரன் என்பது இந்த இடத்துல நக்கிராவான சொல்லாக இருக்குது. சரியா? ஃபஅரன். ரைட். அப்ப ஃபஅரன் என்ற சொல்லுக்கு பின்னால ஒரு சொல் ஒன்று வந்திருக்குது, ஒரு ஜும்லாவோ ஒரு கலிமாவோ வந்திருக்குது, யஜ்ரி. ரைட். அப்ப அதை எப்படியாக நாங்க மொழிபெயர்க்கணும்டா, ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற எலி என்று மொழிபெயர்த்தா சரி. ஓடுகின்ற எலி. அல் ஜும்லத்து பஅதன் நகீரத்தி சிஃபத்துன், ஓடுகின்ற எலியை என்ற கருத்துல வரும். சரியா? இப்ப உதாரணமாக சொல்லுவோமே, தாலிபுன். தாலிபுன் என்ற கருத்து என்ன? தாலிபுன் மாணவன். மாணவன். தாலிபுன் யதுருசு. இப்ப இதை நீங்க எப்படி மொழிபெயர்க்க போறீங்க? தாலிபுன் யதுருசு. படிக்கின்ற மாணவன் படிப்பான். இல்ல, மாணவன் படிப்பான் அல்ல. இதை நீங்க எப்படி மொழிபெயர்க்கணும்டா, படிக்கின்ற. வெரி குட். படிக்கின்ற மாணவன், படிக்கின்ற மாணவன். ஓகே. தாலிபத்துன் ததுருசு, படிக்கின்ற மாணவி. அம்மாதான். இப்ப ஃபஅரன் யஜ்ரி என்ற கருத்து ஓடுகின்ற எலி என்ன கருத்து? ஓடுகின்ற எலி என்ற கருத்துல வரும். அப்ப ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற எலியை அது சந்தித்தால் என்ன செய்யுமாம்? யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி. யது ஹாலண்ட உடனே விரைந்தோடும், ஹல்ஃபல் ஃபஹ்ரீண்ட எலிக்கு பின்னால். எலிக்கு பின்னால். சரியா? ரைட். ஓகே. இப்ப எல்லாருக்கும் கிளியரா? ரைட். இன்னொரு முறை நான் சொல்றேன் பாருங்க. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி, எனது பூனை எனது பூனை என்று 2 முறை வந்திருக்குது. ஹசனு ஷஅரி என்றா அழகிய முடியை கொண்டது, அழகிய ரோமத்தை கொண்டது. வலஹு வஜுகுன் வஜுகுன் மிஸ்லன் நமரி, மேலும் அதற்கு புலியை போன்ற ஒரு முகம் உண்டு. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, மேலும் அதற்கு கழுகு போன்ற ஒரு கண் உண்டு. யம்ஷி ஹவுலி ஹானில் வஹ்ரி. சரியா? யம்ஷி ஹவுலி ஹானில் வஹ்ரி, வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்ஃபி வஅலா சத்ரி, மடி மீதும் அல்லது மடிக்கு மேலேயும், என்னுடைய தோற்புயத்தின் மீதும் என்னுடைய நெஞ்சின் மீதும் நான் அதனை வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். அதனை வைத்து என்ற சொல்லுக்கான பொருள் இல்லை, ஆனா அந்த கருத்தை சரியாக எடுக்கணும் என்றதுக்காக வேண்டி நான் அந்த சொல்ல பயன்படுத்தினேன். ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற ஓர் எலியை அது சந்தித்தால், ஓடுகின்ற ஓர் எலியை அது சந்தித்தால் எலிக்கு பின்னால் உடனடியாக அது விரைந்து ஓடும். யஅது ஹாலன், உடனடியாக அது விரைந்து ஓடும். யஅது விரைந்து ஓடும். ஹல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால். சரியா? ரைட். இதுல இப்ப இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள அவளுக்கு நான் நினைக்கிறேன் நிறைய எழுதலாம். உதாரணமாக ஹிர்ரி என்ற சொல் 2 தடவைகள் வந்திருக்குது, மிஸ்ல 2 தடவைகள், வலஹு 2 தடவைகள். அப்போ ஒரு பாயிண்டாக எழுதலாம், சில சொற்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பது ஓசேனத்துக்கு அழகு சேர்க்கின்றன என்று எழுதலாம். அப்போ உதாரணமாக ஹிர்ரி என்ற சொல், வலஹு என்ற சொல், மிஸ்ல என்ற சொல். அதே போல எல்லா கவி வரிகளும் ரா என்ற எழுத்துல முடிவடைந்திருப்பதும் ஓசேனத்துக்கு மென்மேலும் அழகு சேர்க்கின்றது. ஷாரி, அந்நமிரி, அந்நஸ்ரி, லஹ்ரி, ஹிஜ்ரி, சதுரி. இதுல அந்த ஓசை ரா என்ற ஓசையாக முடிவடையுதா. சதுரி என்று நாங்க சொன்னாலும் ரா என்ற சவுண்ட் தான் வெளியே நல்லா கேட்குது. யஜ்ரி, ஃபஅரி. அதே போல ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் வரும். ரைட். உதாரணமாக வஜ்ஹுன், ஐனுன் போன்ற சொற்களை சொல்லலாம், ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். அதே போல உவமை அணி கையாளப்பட்டிருக்கிற, உதாரணமாக பூனையின் முகம் புலிக்கு உவமிக்கப்பட்டுள்ளது, பூனையின் கண் கழுகுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது என்றத்தைகளுக்கு சொல்லலாம். சரியா? இப்படியாக அவளுக்கு என்ன செய்யலாம் என்றா இலக்கிய நயம் எழுதலாம். ரைட். இலக்கிய நயம் பிரச்சனை ஒன்று இல்லை. அடுத்தது கேள்விகள். அரபு மொழியில இந்த மாதிரி கேள்விகள் அவளுக்கு எழுதியலுமாக இருக்கணும். ரைட். இதுல நீங்க பாருங்க. ரைட். ஓகே. இதுல நான் விடகள் எழுதிக்கிறத நான் அழிக்கிறேன். மிசால நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இத. சரியா?
ரைட், ஓகே. சரி, இதுல பாருங்க உதாரணமாக சில வினாக்கள் இருக்குது. கலிமத்து ஹிர்ரி மஅனாஹா. அப்ப ஹிர்ரி என்ற சொல்லுக்குரிய கருத்து என்னன்னு கேட்டிருக்கிறேன். அப்ப நீங்க கவிதையில இன்னும் ஒரு கவிதையில படிச்ச என்ன கித்ததி என்ற கவிதையில படிச்சீங்கன்னா அப்ப எஸ், வெரி குட். ஓகே, அப்ப கித்ததி என்று எழுதலாம். அடுத்த சொல்ல பாருங்க, இந்த சொல் யுசப்பஹு என்ற சொல் ஒன்று இருக்குது. யுசப்பஹு என்ற கருத்து என்ன? யுசப்பஹு என்ற உவமிக்கப்பட்டுள்ளது என்ன கருத்து? நோட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க. யுசப்பஹு என்ற கருத்து உவமிக்கப்பட்டுள்ளது. இப்ப சப்பஹ என்ற கருத்து உவமித்தான். சரியா? அப்ப யுசப்பஹுல் வஜ்ஹு முகம் உவமிக்கப்பட்டுள்ளது. ஃபி ஹாதா ஷி'r இந்த கவிதைக்கு முகம் உவமிக்கப்பட்டுள்ளது. பி எதனை கொண்டு? முகம் எதனை கொண்டு உவமிக்கப்பட்டுள்ளது? சொல்லுங்க. சொல்லுங்க பாக்க. அந்நமிரு. அந்நமிரி. ரைட், அந்நமிர். அப்ப நீங்க சுருக்கமாக அந்நமிர் எழுதுனா சரி, எவ்வளவுதான். அதே போல பிமாதா துஷப்பஹுல் ஐனு. இப்ப இது ஒரு வாக்கிய அமைப்புல வந்திருக்கிற ரெண்டாவது வினா ஒரு வாக்கிய அமைப்புல வந்திருக்குது. எனவே நீங்க அந்நமிர் எழுதுனா ஓகே. மூன்றாவது ஒரு வினா அமைப்புல வந்திருக்குது. எப்படி? பிமாதா, பி சஹமாதா, பி அண்டா கொண்டு மாதாண்டா என்ன. அப்ப பிமாதான கருத்து எதனை கொண்டு? துஷப்பஹுல் ஐனு கண் உவமிக்கப்பட்டுள்ளது என்று வந்திருக்குது. அப்ப ஐன் பெண்பால் தானே. யுசப்பா அல் வஜ் ஆண்பாலாக இருப்பதன் காரணமாக துஷப்பஹ் என்ற சொல் வருது. அல்ல ஐன் என்ற சொல் பெண்பாலாக இருப்பதன் காரணமாக துஷப்பஹு என்ற சொல் வருது. விளங்கினா? அப்ப பிமாதா துஷப்பஹுல் ஐனு கண் எதனை கொண்டு உவமிக்கப்பட்டுள்ளது. அப்ப கண்ணுக்கு இது என்ன வரும்? அந்நஸ்ரி. 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 ஓகே, நீங்க சுருக்கமாக அந்நஸ்ர் என்று எழுத மேலும் அல்லது துஷப்பஹுல் ஐனு பின் நஸ்ரி என்று எழுத மேலும். துஷப்பஹுல் ஐனு பின் நஸ்ரி அல்லது பிமிஸ்லின் நஸ்ரி என்று எழுத மேலும். ஓகே, அடுத்த கேள்வியால் உங்களுக்கு லேசா இருக்கும். கைஃப யம்ஷி அல் ஹிர்ரு ஹவுல ஷாயிர். கைஃப எப்படி, யம்ஷி நடந்து செல்லும், அல் ஹிர்ரு பூனை, ஹவுல ஷாயிர் கவிஞரை சுற்றி. அப்ப கவிஞரை சுற்றி பூனை எப்படி நடந்து செல்லும்? அப்ப நீங்க படிச்சனா ஹானில் லஹரி, ஹானில் லஹரி. ஓகே, ஐன யுதாஇபுல் ஹிர்ரு, ஐன யுதாஇபு அல் ஹிர்ரு. ரைட், பூனை எங்கே கொஞ்சி விளையாடுகிறது? ஐன யுதாஇபு அல் ஹிர்ரு. அப்ப ஐன 3 இடம் வரும். யுதாஇபுல் ஹிர்ரு என்று போட்டு சரியா, பூனை கொஞ்சி விளையாடும் எங்கெங்க அதுல கவிஞரை வச்சு எழுதினா சரி. ஃபௌக அல் ஹிஜ்ர், ஃபௌகல் ஹிஜ்ர். ரைட், ஃபௌகல் ஹிஜ்ர்னா மடிமேலே. அதே போல வஅலல் கத்ஃப் சோட்புயத்தின் மீது, தோட்புயத்தின் மீது. அதே போல வஅல சதுர் நெஞ்சின் மீது. வஅலல் கத்ஃப் வஅல சதுர். சரியா? அல்லது நீங்க இப்படி எழுத மேலும் முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்புல எழுதுறண்டா யுதாஇபுல் ஹிர்ரு ஃபௌக ஹிஜ்ரி அஷ்-ஷாயிரி, ஃபௌக ஹிஜ்ரி ஷாயிரி கவிஞருடைய மடிமேலே. வஅல கத்ஃபிஹி, வஅல கத்ஃபிஹி என்று எழுத மேலும். வஅல கத்ஃபிஹி வஅல சதுரிஹி என்று எழுத மேலும். சரியா? ரைட். அடுத்தது லேசான கேள்வி. மாதா யஃஅலுல் ஹிர்ரு இதா லாகா அல் ஃபஅர். எலியை பூனை சந்தித்தால் பூனை என்ன செய்யும்? பூனை எலியை சந்தித்தால் பூனை என்ன செய்யும்? அப்ப கவிதையில் இருப்பது போல அவளுக்கு அழகா எழுதலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி உஸ்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதா ஷி'r. ரைட், உஸ்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதா ஷி'r. இந்த கவிதைக்கு பொருத்தமான, முனாசிபன் என்ற கருத்து பொருத்தமான, உன்வான் என்ற கருத்து தலைப்பு. அப்ப உஸ்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதா ஷி'r என்றா இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை குறிப்பிடுக. சரியா? ரைட். இந்த கேள்விகளுக்கான விடைகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கட்டாயம் எழுதி பாருங்க. நான் ஏற்கனவே அனுப்பின நிறைய கேள்விகள் இருக்குது. அப்ப உங்களுக்கு அதுகெல்லாம் நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இஸ்லாஹியா எப்ப தொடங்கும் உங்களுக்கு? 20ஆம் தேதியா? ஓகே, அப்ப சில நேரம் நான் ட்ரை பண்றேன் வாரத்துக்கு. எங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது. அப்படி ஒரு வேலை வந்தா நாங்க அந்த சந்தர்ப்பத்துல வினாக்களை நாங்க விடைகளோட கலந்துரையாடுவோம் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தா.
ஆனா நீங்க கண்டிப்பாக நாங்க அனுப்புற ஒவ்வொரு வினாவையும், அதாவது கவிதை கவிதைக்குரிய வினாக்கள் அனுப்பினேன், உரைநடைகளுக்குரிய வினாக்கள் அனுப்பினேன், எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், செஞ்சு பார்க்கணும். சரியா? ஓகே. சரி, ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப இலக்கிய நயம் வந்து தமிழால் எழுத வேண்டி வந்தா எழுதலாம் தானே? இன்ஷா அல்லாஹ். எழுதலுமா இல்லவா? இன்னும் எழுதலும். ஓகே, சரி, ஓகே. அப்ப நாங்க ஒரு கவிதையை படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் இந்த டைம் முடிய போகுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல அடுத்த இதுல வந்து நாங்க இன்னும் ஒரு கவிதையை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரியா? ஓகே.